கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்கிறது, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள் சொல்கிறது. தேவ பிள்ளைகளே, நீங்க இறங்குனீன்னா ஆண்டவர் உங்களை பாக்கியவனாக பாக்கியவதியாக மாற்றுவார். தேவ பிள்ளைகளே, அது மட்டும் இல்லை, உங்களுக்கு தொடர்ந்து இரக்கம் கிடைச்சிட்டே இருக்கும். உங்களுக்கு உங்கள் குடும்பம் சந்ததிக்கு எல்லாம் இரக்கம் கிடைக்கும். நீங்கள் செய்கிற தொழிலுக்கு எல்லாத்துக்கும் இரக்கம் கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு இரக்கம் கிடைக்கும். பேத்தி போட்ட எல்லாத்துக்கும் இரக்கம் கிடைக்கும். ஆனால் அந்த பாக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்காது. தேவ பிள்ளைகளே, அங்கே வேதவசனம் சொல்கிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிற இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நீ இறங்கும் பொழுது தேவன் உனக்கு இரக்கம் பாராட்டுவாரு. தேவ பிள்ளைகளே, வேதவசனம் ஏற்றி வென்றும் அவர் மாறாத தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன், அற்பத்தி தேவன், அதிசயமான தேவன், இரக்கமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன். தேவ பிள்ளைகள், அவர் ஏழைக்கு இறங்குற தேவன், ஏழைக்கு இறங்குற தேவன். நீ இரக்கமுள்ளவனாக இரு, இரக்கமுள்ளவளாக இரு. மகனே மகளே, சகோதரனே சகோதரியே, தாயே தாப்பனே, இரக்கமுள்ளவனாக இறங்கு. இறங்கும் ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள் என்று சொல்கிறது. என்னென்ன விஷயத்துக்கு யாருக்கெல்லாம் இறங்கி கொண்டு இருக்கிறாயோ தேவன் உனக்கு இறங்குவார். தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுது, இயேசு மனதூறி இரக்கம் பாராட்டி அவர் இறங்கினார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அவர் இறக்கத்துக்கு முடிவே இல்லை. அவருக்கு காலைதோறும் புதிதா இருக்கும், ஒவ்வொரு நாளும் புதிதா இருக்கும். அதே போல அதே போல என் பிள்ளைகளும் இறங்கணும், இறக்கமுள்ளவராக இருக்கணும். நான் அந்த ஜனங்களை மீட்கும்படியாக எப்படி நான் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வந்தனோ அதே போல அநேக ஜனங்கள் மீட்கப்படணும், அதுக்கு இறங்கணும் என்று சொல்லி தேவ பிள்ளைகளை உங்களை என்னையும் பார்த்து அவர் சொல்கிறார். இறங்கணும், அநேக ஜனங்களுக்காக இறங்கணும், அநேக மக்களுக்காக இறங்கணும், குடும்பத்துக்காக இறங்கணும். நீ இறக்கமுள்ளவராக இருக்க ஒரு பாக்கியத்தை கொடுக்கிறார் தேவன். தொடர்ந்து உனக்கு இறங்குற தேவனாக இருக்கிறார். வேதவசனம் தெளிவா சொல்லுகிறது, அவர் இரக்கமுள்ளவர் பாக்கியவான்கள் இரக்கம் பெறுவார்கள். இந்த இரக்கம் யாருக்கும் கிடைக்காது. தேவ பிள்ளைகளே, தேவனை அறிந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அறிந்த உங்களுக்கும் எனக்கும் அந்த இரக்கம் கிடைக்கும். தேவ பிள்ளைக்கு ஒரு அறியாத வேலை, அவங்களும் இரக்கம் பாராட்டணும், அவங்களுக்கும் கிடைக்க சான்ஸ் இருக்கு. அது நமக்கு தெரியாது. தேவ பிள்ளைகளே, அதனாலதான் ஆண்டவர் எவன் மேல் இறக்கமுள்ள சித்தமா எவனுமே இறங்குவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அந்த சகோதரனை சகோதரி, தாய் தாப்பனை, ஊழியக்காரனை, நீ இறங்குறாயா? தேவ பிள்ளைகளே, ஒரு சிறிய ஊழியருக்கு எத்தனையோ பெரிய சபை இருக்கு, எத்தனையோ பெரிய ஊழியக்காரங்க இருக்காங்க. சின்ன ஊழியருக்கு இறங்குறீங்களா? தேவ பிள்ளைகளை, சபை இல்லாதவனுக்கு இறங்கி நீ கட்டி கொடுக்குறீங்களா? ஒரு சில பேர் கட்டி கொடுக்காங்க, ஒரு சில ஊழியர் செய்யறாங்க. ஆனா அநேகர் அதை செய்யறது இல்லை. தனக்கும் தான் குடும்பத்துக்கும் என்ன பண்றாங்க, தான் பேர்ல, குடும்ப பேர்ல, பிள்ளைகள் பேர்ல சொத்து, வீடு, 3 வீடு, 4 வீடு, 5 வீடு இப்படிதான் செய்யறாங்க. ஆனா கூட உள்ள ஊழியக்காரனுக்கு இறங்க மாட்டாங்க. தேவ பிள்ளைகளை, கூட உள்ள குடும்பத்துக்காரனுக்கு, சகோதரனுக்கு இறங்க மாட்டாங்க. தேவ பிள்ளைகளை, சகோதரிக்கு இறங்க மாட்டாங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இறங்க மாட்டாங்க. ஆண்டவர் சொல்கிறார், நீ இரக்கமுள்ளவராகிரு என்று சொல்கிறார். அவர் இரக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ளவருக்கு அவர் இறங்கிட்டே இருப்பார். அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும். தேவ பிள்ளைகளே, நீங்கள் இறங்கினேன்னா அந்த பாக்கியவதியாக தேவன் அவருடைய இருதயத்தில் உங்களை வைத்திருக்கிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய, இதுவரைக்கும் நீங்கள் யாருக்கு இறங்கலைன்னா இனி இறங்குங்க. உடன் ஒளிபருக்கு, கஷ்டப்பட்ட ஒளியனுக்கு, கஷ்டப்பட்ட விசுவாசிக்கு, பக்கத்து வீட்டுக்காரருக்கு, தேவனை அறியாத ஜனங்களுக்கு நீங்க இறங்குங்க. அவர் தேவ குமாரன் என்று பாராமல் இறங்கி நம்மளை மீட்க முடியாது வந்தார். எத்தனை ஜனங்கள் மீட்கப்படணும், அதுக்கு நீ இறங்கணுமே. தேவ பிள்ளைங்க, நீ என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாய்? தூங்கி கொண்டு இருக்கிறாயா? இல்ல உனக்கு உன் குடும்ப இடத்தை நீ பார்த்துட்டு இருக்கிறாயா? நீ ஏழைக்கு இறங்கி அந்த பாக்கியத்தை பெற வேண்டுமா? அந்த பாக்கியத்தை பெற வேண்டுமா? நீ இறக்கமுள்ளவனாகிரு. தேவன் உனக்கு இறங்குவான், அந்த பாக்கியத்தை உனக்கு தருவான். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, அப்பா இறக்கமுள்ளவர்கள் இறக்கம் வருவார்கள். அப்பா இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அந்த பாக்கியங்கள் கிடைக்கணும். நாங்கள் பிறருக்கு இறங்கும்போது எங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கணுமே டாடி. அப்பா, நீர் எங்களை மீட்கும்படியாக இறக்கம் பாராட்டி இந்த உலகத்தில் வந்தவரே, அநேக ஜனங்களை மீட்டவரே,
நாங்கள் அநேகரை மீட்கணும்ப்பா, அநேகமே இறக்கம் பாராட்டணும்ப்பா. ஆண்டவரே, அன்புள்ள தேவனே, எங்களுக்கு இறங்குங்க டாடி, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க டாடி. எல்லாம் கான்ட்ராக்டிங் மேக்கிங் இட் டேக் நேம் ஆஃப் ஜீசஸ். தொடர்ந்து எங்கள் மேல் இறக்கம் பாராட்டுங்க. நாங்கள் அநேகருக்கு இறக்கம் பாராட்ட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், 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 ஆமென். God bless you. இறக்கமுள்ளவர்கள் இறக்கம் பெறுவார்கள். அவர்கள் அந்த பாக்கியம் உங்களுக்கு வேணுமா? இறக்கம் செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென்.